ரீசெண்டா ரிலீஸ் ஆன இதே முரளி பார்த்தா இது ஒரு நார்மல் ஒன் சைடட் லவ் ஸ்டோரி மாதிரி தெரியும். லவ், காலேஜ், கன்ஃபெஷன் அவ்வளவுதான். ஆனா தியேட்டர்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆனாங்க. பட் இந்த படம் உண்மையாலே ஒர்க் ஆச்சா? இந்த படத்தோட கோர் ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். ஹீரோ ஸ்கூல்ல ஒரு லவ், காலேஜ்ல மறுபடியும் ஒரு லவ், ரெண்டு டைம் லைன் ஒரே ப்ராப்ளம். லவ் இருக்கு ஆனா கன்ஃபெஷன் இல்ல. இந்த ஒன்லைன் ஐடியா புதுசு இல்ல. ஆனா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி அது பண்ணிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இந்த படத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஷன். ஸ்கூல் மெமரிஸ், காலேஜ் டிரான்சிஷன், லவ் மூமெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நேச்சுரலா மூவ் ஆகுது. ஆடியன்ஸ்க்கு இந்த தடவை ஹீரோ லவ் சொல்லுவாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டியும் பில்ட் ஆகுது. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா ஃபீல் ஆச்சு. சேம் எக்ஸ்பிரேஷன், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், கான்ஃபிளிக்ட் பெருசா க்ரோ ஆகல. அதனால எமோஷனல் மூமெண்ட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. எனக்கு பர்சனலா இந்த படத்தோட பிக்கஸ்ட் இஷ்யூ ஹீரோ லவ் கன்ஃபர்ஸ் பண்ண பயப்படுறாரு, கரெக்ட். ஆனா ஏன் பயப்படுறாருன்னு ஸ்கிரீன் பிளே வழியா அதுக்கு ஒரு ரீசன் இல்ல. ஃபியர் இருக்கு, ஹெசிடேஷன் இருக்கு. அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபியர்க்கான ஒரு ரீசன் இல்ல. அதனால சிம்பத்தி வரல. அது எம்பத்தியும் கம்ப்ளீட்டா வர மாட்டேங்குது. இதுல இதய முரளிக்கும் ஓல்டு இதயமுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் லவ் இருக்கு, கன்ஃபெஷன் இல்ல. ஆனா ஓல்டு இதயம்ல ஹீரோ ஹெசிடேஷன் பின்னாடி ஒரு ரீசன் பில்ட் ஆகுது. அந்த ரீசன்னால அந்த ஆடியன்ஸ்க்கு அவர் கூட அப்படியே அந்த ஜேர்னிலேயே டிராவல் பண்ண முடியும். ஆனா இதய முறையில அந்த சைக்காலஜிக்கல் டெப்த் கொஞ்சம் கம்மியா இருக்கறனால இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த ரெண்டு படத்தையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணுது. மியூசிக் பத்தி பேசணும்னா தமன் சாஃப்ட் மெலடிஸ் யூஸ் பண்ணிருக்காரு. லவ் ஸ்டோரி மூடுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா சில சாங் ஸ்கிரீன் பிளே ஃப்ளோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுது. மாண்டேஜ் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். டெக்னிக்கல் சைட்ல இருந்து பார்த்தோம்னா சினோட்டோகிராஃபி செம. வார்ம் கலர் பேலட், சாஃப்ட் லைட்டிங், நேச்சுரல் விஷுவல்ஸ், லவ் ஸ்டோரிக்கு பியூட்டிஃபுல் விஷுவல் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கேமியோ வைஸா பார்த்தோம்னா இந்த படத்துல 3 கேமியோஸ் இருக்கு. அதுல ஒரு சிலது வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ. அதுல முக்கியமா வந்து எனக்கு மால்வியா அக்கா அம்மா ஒண்ணு வந்துட்டு இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க ரோலுக்கு பதிலா வேற யாராச்சும் கூட போட்டிருக்கலாம். ஏன்னா அந்த ரோல் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ரோல் இல்ல. அதான் அவங்கதான் வந்து பண்ணணும்னு இல்லை. அதே மாதிரி ஜொனிதா காந்தி இந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. அவங்க ரோல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 நிமிஷம் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்போ வரும். அந்த ரோலுக்குமே வேற யாராச்சும் கூட யூஸ் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு பட்டுச்சு. அதை தாண்டி ஃபாத் ஃபாசில் இந்த படத்துல பண்ணியிருப்பாரு. அவர் அந்த ரோல் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு ஏத்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து கரெக்டா வந்து பண்ணி கொடுத்திருப்பாரு. அண்ட் அவரோட ரோலுக்குமே அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த படத்துல கம்மியா யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆக்டிங் வைஸா பார்த்தோம்னா அத்தர்வா இந்த படத்துல வந்து பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்வே சொன்னோம். ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணாம கரெக்டா அந்த கேரக்டருக்கு எந்த மாதிரி ஒரு ஆக்டிங் வேணுமோ அது கரெக்டா பண்ணியிருப்பாரு. அவர் மட்டும் இல்ல, மீதி இருக்கிற பேருமே இந்த படத்துல பண்ண தமனா இருக்கட்டும், ரக்ஷரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க அவங்க கேரக்டரை கரெக்டா பண்ணியிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இதே மூவி பேட் மூவி இல்ல. பியூட்டிஃபுல் எமோஷனல் ஐடியா, குட் பர்ஃபார்மன்ஸ், நைஸ் மியூசிக், ஸ்ட்ராங் விஷுவல்ஸ். ஆனா ஸ்கிரீன் பிளே, ஹீரோ சைக்காலஜி இன்னும் கொஞ்சம் டெப்தா காமிச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் ட்ரிகர் இருந்துச்சு. ஆனா இந்த படம் இன்னும் மெமரபிள் லவ் ஸ்டோரியா மாறி இருக்கும். எனக்கு இது ஆஃப் டு ஒன் சைடட் லவ் ஸ்டோரி மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்க இதே முரளி பாத்தீங்களா? உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஆச்சா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா சைக்காலஜி, ஸ்கிரீன் பிளே அண்ட் பிலிம் மேக்கிங் பிரேக் டவுன் வீடியோஸ் வேணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.